இப்ப எதுக்காக நீ உள்ள வந்த? என்ன என்ன பார்த்துட்டே இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய், நான் அந்த காணோம் எவ்வளவு பதறி தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ எடுத்து வச்சிருக்கியா? இது எதுக்கு நீ எடுத்த? ஆ? தாலி என்னோட தானே, அதான் நான் எடுத்துட்டேன். ஏய், என்ன உளறிட்டு இருக்கற? ஆ? உன்னோட தாலியா? ஆ, இல்ல, ஐ மீன் என் காதலை ஏத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த தாலி தானே என் கழுத்துல போடுவீங்க, அதுக்கு தான் என்னோடது அப்படின்னு சொன்னேன். இங்க பாரு, இந்த கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காத. இது என் மனைவி மாரியோட தாலி. என் மாரி ஒருத்திக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த மாதிரி கண்டபடியெல்லாம் உளறிட்டு இருக்காத. நான் ஒன்னும் உளரல, உண்மையதான் சொல்றேன். இங்க பாரு, என் எதிரில நின்னு நீ கண்டபடி பேசிட்டு இருக்காத. முதல்ல வெளியே போ. ஏய், வெளியே போன்னு சொல்றல, போ இங்க இருந்து. ஹஸ்பண்ட் சார். எது? ஏய், என்ன சொன்ன இப்போ? என்ன சொன்ன? ஆ? ஹஸ்பண்ட் சார்னு சொன்னேன். பிரபு, மாரி தன் கணவனிடம் உண்மையை சொல்லிவிட்டாள். அவள் உடல் வெடித்து சிதறிவிடும் அல்லவா? நிச்சயமாக அதுதான் நடக்கும். மாரி உண்மையை சொல்லிவிடப் போகிறாளா பிரபு? எனக்கு பயமாக இருக்கிறது. மாரி மிகவும் புத்திசாலி பெண். யமலோகம் வந்து நடந்த தவறுக்காக என்னிடம் நீதி கேட்டு கணவனையும் குழந்தையையும் காப்பாற்ற துர்கா உடலுக்குள் சென்றிருக்கிறாள். அதனால் கண்டிப்பாக அவள் உண்மையை சொல்ல மாட்டாள் என்று நான் நம்புகிறேன். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை பிரபு, மாரி உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்லிவிட்டால் உடல் வெடித்து சிதறிவிடும். எனக்கு பயமாக இருக்கிறது. ஏதாவது உபாயம் செய்து காப்பாற்றுங்கள். நீ உணர்ச்சி வசப்படாதே தேவி, கொஞ்சம் பொறுத்திருந்து பார். ஏய், இங்க பாரு, என் மாரி என்ன இப்படிதான் கூப்பிடுவா. உனக்கு எப்படி தெரியும்? ஆ? கேக்குறேன்ல, சொல்லு. அது அது வந்து மாறி உங்களை இப்படிதான் கூப்பிடுவாங்கன்னு ஹாசினி அம்மாலாம் சொல்லிருக்காங்க. அதான் நானும் கூப்பிட்டு பார்த்தேன். இங்க பாரு, என் பொறுமைக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த வார்த்தையை நீ என்ன பார்த்து சொல்லவே கூடாது. புரிஞ்சுதா? முதல்ல இங்க இருந்து வெளியே போ. போன்னு சொல்றேன்ல, முதல்ல இங்க இருந்து வெளியே போ. துர்காமா, என்னடா செல்லம்? யூஎஸ்க்கு போக இருந்தனா போகாம திரும்ப வந்துட்டு. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்ககிட்ட இருந்து என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க தான் என் அம்மா. ஆமாண்டி தங்கம், நான் தான் உன் அம்மா. இனிமே எக்காரணத்து கொண்டும் நான் உன்னை பிரியவே மாட்டேன். உன்னை வெளியே எங்கேயும் அனுப்பவும் மாட்டேன். செல்லம். மாரியை நினைக்கும் போது ஒரு தாயாக என் மனம் வலிக்கிறது பிரபு. ஒரு தாய் தான் பெற்ற குழந்தையிடம் நான் தான் உன்னை பெற்ற தாய் என்ற உண்மையை சொல்ல முடியாமல் தவிப்பது எவ்வளவு வேதனை. நமது நரகத்தில் கொடுக்கும் தண்டனையை விட இது மிகவும் கொடுமையானது. இதில் என் கையில் எதுவும் இல்லை தேவி. விதி வலியது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். ஒரு நாள் தர்மம் வென்றே தீரும். ஐயோ, என்ன சிஸ்டர், என்ன அந்த பாம்பாட்டி இன்னும் வரக்கானோம்? வருவாளா மாட்டாளா? கண்டிப்பா வருவா. வர முடியாதுன்னா அவ நேரடியாவே சொல்லிருப்பா. ஓகே, உங்க நம்பிக்கையை அந்த புஷ்பா காப்பாத்துறா. சரிதான் சிஸ்டர். சிஸ்டர், கார் வந்துருச்சு. நான் சொன்னல. ஆமா ஆமா.
ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு. சிஸ்டர், நாம ஜெயில் வாசல்ல பார்த்த கேடியா இது? ஆளே மாதிரி அப்படியே ஸ்டைலால நிக்கிறா. பயங்கரமான தில்லாலங்கடியா இருப்பா போல இருக்குது சிஸ்டர். வாங்க புஷ்பா, வெல்கம் வெல்கம். நமஸ்தே ஜி. நானும் நமஸ்தே ஜி. சேம் கலர். அப்ப உள்ள போலாமா? உள்ளவா. நடையா இது நாட்டியமா? சூர்யா, சூர்யா, அம்மா சொல்லுங்கம்மா. சூர்யா, நான் சொன்னல காசில இருந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணு வரான்னு, அது இவதான். பேரு புஷ்பா. பியூட்டி புஷ்பா. இவன் என்னோட புள்ள சூர்யா. ஹாய். ஆ, வணக்கங்க. ஓ வணக்கம். புஷ்பா, இவங்க பார்வதி, சூர்யாவோட அத்தை. வணக்கம்மா. இவ ஹாசினி, என் மருமக. வணக்கம். உங்க எல்லாருக்கும் நான் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் எல்லாரும் வாங்கிக்கணும். This is for you. ஓ தேங்க்ஸ். ஹாசினி, இது உங்களுக்கு. தேங்க் யூ. என்ன புஷ்பா, எனக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லாமலா? இந்தாங்க. தேங்க் யூ. ஓ சாரி, ஒன்னு மறந்துட்டேன். முதல்ல உனக்கு தான் gift கொடுத்திருக்கணும். உனக்காக சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாங்கிக்கோ. எனக்கு சாக்லேட் பிடிக்காது, எனக்கு வேண்டாம். தெய்வமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ம், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். ம், வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்க. சூர்யா, உங்க மிஸ்ஸஸ் மாரிய கொஞ்சம் வர சொல்றீங்களா? அவங்களுக்காக நான் ஸ்பெஷலா சாரீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாரிக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எஸ் ஆஃப் கோர்ஸ். அவங்கள வர சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட கொடுக்கணும். அப்போ நீங்க அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். மை காட், மாரி உயிரோட இல்லையா? ஆமா, மாறி எங்களை விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு. ஜி, ஏன் நீங்க மாரி விஷயத்தை என்கிட்ட சொல்லல? எதுக்கு மறைச்சீங்க? அது அது வந்து புஷ்பா, எங்க மாறி வாழாமலே போயிட்டா. சிஸ்டர், என்ன சிஸ்டர் 50 ரூபீஸ்க்கு நடிக்க சொன்னா இந்த பியூட்டி 50,000 ரூபீஸ்க்கு நடிக்குது. நம்ம பிளானை கெடுத்துருவா போல இருக்குது சிஸ்டர். கூப்பிட்டு ஏதாவது பண்ணுங்க. புஷ்பா, ரியலி யூ ஆர் கிரேட். தேவி வயசுல நான் இருக்கும்போது தான் எங்க அம்மா இறந்து போனாங்க. அப்பா தான் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. இப்போ அவரும் இல்ல. எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. சிஸ்டர், இவ உங்களோட ஓவரா நடிக்கிறா சிஸ்டர். பேசாம இரு. உங்க வைஃப் போனதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம குழந்தைய பாத்துக்கிறீங்க. எவ்வளவு தங்கமான மனசு உங்களுக்கு. சிஸ்டர், சென்டிமெண்டா பொளக்குறா சிஸ்டர். உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க மாறி கொடுத்து வச்சிருக்கணுங்க. என்ன கூட இருந்து வாழ லக்கு இல்லாம போயிடுச்சு. எப்படி பின்றா பாருங்க. அப்படியே சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு.
தெய்வமா, சிஸ்டர் விஷயம் தெரியாம பாண்டுகிட்ட வாய விட்டுற போறா. கட் பண்ணி கூட்டு போங்க சிஸ்டர். திவ்யமா சூர்யா, புஷ்பாவை எந்த ரூம்ல தங்க வைக்கட்டும்? நீங்க பார்த்து எங்க வேணாலும் தங்க வைங்கம்மா. எதுக்கு என்கிட்டலாம் கேக்குறீங்க? ஆமா சிஸ்டர், கெஸ்ட நீங்க கூட்டு போங்க சிஸ்டர். மாப்பிள்ளை கிட்ட இதெல்லாம் போய் கேப்பீங்க. புஷ்பா வாமா. மாப்பிள்ளை மேல கூட்டு போய் சேர்த்துட்டு சரி வரேன். மாமா. மேல போங்க பியூட்டி. பார்த்து தடிக்கிற போது. கமான், வலது காலை வச்சு வாங்க. புஷ்பா, ஆரம்பமே அசத்தலா இருந்துச்சு. சென்டிமெண்டா போட்டு தாக்கிட்ட. பிரமாதமா நடிச்ச. இது ஜஸ்ட் டீசர் தான். இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சூர்யாவை மயக்கி அவனை நீ உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். எப்படியாவது சூர்யாவை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். எதிர் வீட்டுல இருக்கிற அந்த துர்கா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. அவ்வளவுதான். சிஸ்டர், நம்ம புஷ்பா தேவிக்கு மயக்கிறதுக்கு சொல்லியா தரணும்? அது அதோட பிளட்லயே இருக்குது. எப்படி பின்னி பெடல் எடுக்க போகுதுங்கிறத மட்டும் பாருங்க. முதல்ல குழந்தை மனசுல இருக்கிற துர்காவை வெளியே அனுப்பணும். இத சாதகமா பயன்படுத்தி சூர்யாக்கு துர்கா மேல கோவத்தை அதிகப்படுத்தணும். இதுதான் என்னோட பிளான். துர்காமா, தேவிமா குரல் கேக்குது. துர்காமா, என்ன யாரையும் காணோம்? துர்காமா, அம்மா, தேவி, வா. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? என்ன விஷயம்? எங்க வீட்டுக்கு புஷ்பான புதுசா ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்க. அப்படியா? யார் அது? என்ன விஷயமா வந்திருக்காங்க? சூர்யா டாடிய கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காங்க. என்ன சொல்ற தேவி? மாயாவும் அந்த புஷ்பாவும் அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. அங்க என்ன நடந்ததுன்னா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சூர்யாவை மயக்கி அவனை நீ உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். எப்படியாவது சூர்யாவை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். எதிர் வீட்டுல இருக்கிற அந்த துர்கா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. அவ்வளவுதான். அவங்க ரூம்குள்ள பேசிக்கிட்டத நான் வெளியில நின்று கேட்டேன். நான் கேட்டது அவங்களுக்கு தெரியாது. தேவி, இப்ப நீ என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். குட் கேர்ள். என்னை பொறுத்த வரைக்கும் மாரியம்மாக்கு அப்புறம் நீங்க தான் என்னோட அம்மா. நீங்க தான் சூர்யா டாடியை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களை தவிர வேற யாரையும் நான் அம்மாவா ஏத்துக்க மாட்டேன். சரி, நீ தைரியமா இரு. அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். ம்? ம். அம்மா, நான் எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவம் பண்ண? எதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை? கண்ணுக்கு நிறைஞ்ச கணவர், அழகான என் குழந்தை, 2 பேரும் என் கண்ணெதிரில இருந்தோம். அவங்களை என்னால சொந்தம் கொண்டாட முடியலையே. ஒரு பொண்ணுக்கு இதை விட நரக வேதனை வேற எதுவுமே இருக்க முடியாது. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் புள்ளையும் புருஷனும் தான் உலகம். அவங்களுக்காக வாழ்க்கையில எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஆனா எதுக்காகவும் அவங்கள மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் சார் கிட்ட இருந்தும்
என் குழந்தை கிட்ட இருந்தும் என் வாழ்க்கையை பறிச்ச அந்த தாரா இன்னும் மாறவே இல்ல. எங்க இருந்தோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சதி திட்டம் போட்டுட்டு இருக்கா. என் குழந்தை அதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்றா, என் குழந்தைக்காகவும் என் ஹஸ்பண்ட் சாருக்காகவும் தானே நான் யமதர்மன் கிட்ட போராடி துர்கா உடம்புல பூலோகம் வந்தேன். இதுக்கப்புறமும் நான் யாருங்கிற உண்மையை மறைச்சு வாழ்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் இப்பவே போய் ஹஸ்பண்ட் சார் கிட்ட நான் துர்கா உருவத்துல இருக்கிற மாரி, உடல் தான் துர்காவோடது, உயிர் உங்களோட மாரியோடதுன்னு நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். ஆராவோட சதி திட்டத்துல இருந்து என் ஹஸ்பண்ட் சாரை நான் காப்பாத்த போறேன். அப்பதான் நான் துர்கா உடம்புல வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீதான் அதுக்கு எனக்கு சக்தியை கொடுக்கணும். ஐயோ, எவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன ஹாசினி, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு உன் சொந்த வேலையை ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. ஆமா பெரியமா, அப்பப்போ கமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, அப்பதானே எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. வா துர்கா. தேவியோட அப்பா எங்க இருக்காரு? சூர்யா மேலதாமா இருக்கான். ஏய் துர்கா, மாரி, அவசரப்படாதே. என்ன உண்மையை சொல்ல விடாம எதுக்காக என்ன தடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மாரி, எக்காரணத்தை கொண்டும் இந்த உண்மையை யாரிடமும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் உன் உயிர் இருக்கும் இந்த துர்காவின் உடம்பு வெடித்து சிதறிவிடும் என்பதை மறந்து விட்டாயா? இத்தனை வருஷங்களா எனக்கு பழைய ஞாபகம் எதுவுமே வரல. நான் மாரியாவே இல்ல. ஆனா இப்போ எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து என்ன நான் மாரியாவே உணர ஆரம்பிச்சிட்டேன். அந்த தாரா இன்னும் திருந்தாம என் ஹஸ்பண்ட் சாருக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறா. இத தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை தடுக்க வேணாமா? உண்மையை எடுத்து சொன்னா என் ஹஸ்பண்ட் சார் புரிஞ்சுப்பாரு. அந்த தாராவோட திட்டம் எதுவும் பலிக்காது. என் ஹஸ்பண்ட் சாரையும் என் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக தானே எனக்கு இந்த வரத்தையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. இப்போ நீங்களே அதை தடுத்து நிறுத்தினா எப்படி? மாரி, நீ சொல்வது அனைத்தும் சரிதான், அதை மறுக்கவில்லை. ஆனால் பெண்களுக்கு பொறுமை அவசியம். புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாண ஏற்பாடு நடக்கிறத பார்த்துட்டு எந்த பொண்ணாவது பொறுமையா இருக்க முடியுமா? அவ்வளோ ஏன், இப்ப யமதர்ம ராஜாவுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நடக்க ஏற்பாடு செஞ்சா உங்களால அதை பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியுமா? மாரி, உன்னுடைய கோபம் நியாயமானதுதான். ஆனால் தேவ ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. அது உன் உயிர் இருக்கிற உடம்புக்கு ஆபத்தில் முடியும். அதன் பிறகு நீ இந்த பூலோகத்தை விட்டு யமலோகம் வர நேரிடும். அப்படி நடந்தால் உன் கணவனையும் குழந்தையும் எப்படி காப்பாற்ற முடியும்? அப்ப இந்த உண்மையை நான் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? இந்த வேதனையை என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீ சொல்வது சரிதான் மாரி. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. நான் சித்திர விசித்திர குப்தனை வரவழைத்து கலந்து ஆலோசித்து மாற்று வழி ஏதாவது இருக்கிறதா என்று கண்டுபிடித்து சொல்கிறேன். அதுவரை தேவ ரகசியத்தை நீ காப்பாற்ற வேண்டும். மாரி, உன் கணவன், உன் குழந்தை, உன் வீடு. அதனால்
நீ எதற்கும் தயங்க வேண்டாம். அந்த தாராவுடைய திட்டங்கள் எதுவாயினும் அதற்கு சரியான பதிலடி கொடு. திருப்பி அடி. சரியாகச் சொன்னாய் தேவி. பொறுமையாக இரு என்று சொன்னால் வேடிக்கை பார்த்துக் கொண்டு அமைதியாக இரு என்ற அர்த்தம் அல்ல. நிதானமாக எதிரியை நிலைகொள்ள வைப்பது என பொருள் கொள்ள வேண்டும். உண்மையை சொன்னால் நீதானே அந்த வீட்டு மருமகள். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்பட வேண்டும்? உண்மையை சொல்வதற்கு நேரம் காலம் வரும். அதுவரை நீ தாராவிற்கு இடம் கொடுக்காமல் எதிர்த்து ஆடு. வெற்றி உனக்குதான்.